இன்னைக்கு நாம எதை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம்? எதை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளை சுத்தி இருக்கிறது சரியில்லை, அதனால நான் சரியில்லை. அவங்க பாவம் செய்யறாங்க, அதனால நான் பாவம் செய்யறேன். ஒரு நாள் நான் இப்படி சொல்லிட்டே இருப்பேன், உன்னால தான் நான் கோவப்படுறேன், நீங்க பேசுறதுனால தான் நான் பேசுறேன் அப்படின்னு. ஒரு நாள் ஆண்டவர் என்ன கேட்டாரு, நீ என்ன கோவப்படுற, ஏன் பழிய அங்க போடுற, நீ அமைதியாயிரு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கணுமோ அமைதியாயிரு. நம்மளும் ட்ரை பண்றோம், மாம்சத்துல இருக்கிறோம். 6 மாசம் அமைதியா இருப்போம், 6 மாசத்துக்கு அதுக்கப்புறம் வெடிப்போம். ஏன்னா மாம்சத்துல தானே இருக்கிறோம். அது நான் என்ன நினைப்பேன்னா, அன்னன்னைக்கு வெடிச்சிட்டா கூட பரவாயில்ல போல, இந்த 6 மாசம் கழிச்சு வெடிக்கும் போது எரிமலையா வெடிக்குது, மொத்தம் சேர்த்து வச்சு ஒத்துன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ 6 மாசம்ன்றது அப்புறம் 1 வருஷமாகும், 2 வருஷமாகும், அதுக்கப்புறம் நீ என்னவாயிருவ, அமைதியாயிருவ. நீ எல்லாத்தையும் மாத்த ட்ரை பண்ணாரு, முதல்ல நீ என்ன செய்ய, நீ மாறு. நீ மாறாம சுத்தி இருக்கிற எதுவுமே மாறாது. ஏன்னா மத்தத மாத்திர அதிகாரம் உன் கையில தான் இருக்கு, அதுகிட்ட இல்ல. அதுகிட்ட மாத்திர எதுவுமே இல்ல. அவங்க சரியாவ சொல்லுங்க, இவங்கள சரியாவ சொல்லுங்க, நான் சொல்றேன் சரியா, யாரும் ஆக மாட்டாங்க. நம்ம ஆயிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற பரலோகம் அவர்களையும் மாத்தும்.